ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன். இந்த அடோப் இன்டிசைனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இமேஜ் அலைன் பண்ணுறது, டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். எப்படி இமேஜை ப்ளேஸ் பண்ணலாங்கிறது மட்டும் பார்த்தோம். பட் ஆனால் அதில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எதுவும் பார்க்கல. கைட்லைன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இமேஜுக்கு போகிறதுக்கு அப்படின்னா ப்ளேஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ப்ளேஸ்க்குள்ளே போனீங்கன்னா நிறைய இமேஜஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் நான் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இம்போர்ட் டு இமேஜ் இம்போர்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நமக்கு இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரிவியூ, அது இமேஜ் உள்ளே எப்படி ப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ரிவியூ இருக்கும். இது ப்ரொஃபைலோட சைஸஸ் இதெல்லாம் இது நாம் அடுத்த கிளாஸில் இது என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இமேஜ் உங்களால் இப்போ பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இமேஜை நம்மளால் பார்க்க முடியுது. ரைட். இப்போது இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இமேஜோட சைஸை ஃபிட் பண்ணுறதுக்கு, மாற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டில் போயிட்டு ஸோ இதுலேயும் நம்ம போயிட்டு பாருங்கள், இந்த ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்குல்லவா, ஃபிட் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஃபிட் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஃப்ரேம் சைஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃபிட் ஆகிக்கும். இப்போ நான் அதை நான் சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாஸ்க் மாதிரி தான் தெரியும். ஆனால் இமேஜ் ஆக்சுவல் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் சைஸ். ஆனால் நமக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே தான் தெரியுது. இப்போ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃபிட்டிங்கில் போயிட்டு ஃபிட் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl Alt Shift C. ஸோ இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் நம்ம ஃபிட்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இதில் சில இதில் அட்ஜஸ்ட் ஆகாது. அந்த டைமில் ஃபிட் கண்டென்ட் ப்ரொபோஷனலி அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ மாறிடும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த இமேஜோட இதை நாம் நகர்த்தி வைக்கிறது இதெல்லாம் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். இப்போ இந்த இமேஜை நான் நகர்த்தி கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலும் இமேஜோட இது மாறும். ரைட். இது ஒரு டைப்பு. இப்போ ஒரு இமேஜ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃபிட்டிங் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபிட் ஆன் ஃப்ரேம்னா நம்ம வச்சுருக்கிற ஃப்ரேம்குள்ளார மூவ் ஆகி நிற்கும். இப்போ கண்டென்ட் ப்ரொஃபஷனலி அப்படிங்கும்போது அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாற்றிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஃப்ரேமுக்கு ஃபிட் ஆகிருக்காது, கண்டென்ட்டுக்கு தான் ஃபிட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இப்படி நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது இதுக்குள்ளார நம்ம இமேஜ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பு. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பாக்ஸ்குள்ளார எனக்கு இந்த ஃப்ரேம்குள்ளார ஃபிட் ஆகிடுச்சு. இது இந்த இமேஜ் செட் பண்ணுறதுக்குன்னு இந்த டூல் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிட் ஃப்ரேம் ப்ரொபோஷனலி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃப்ரேம்குள்ளார கரெக்டாக அந்த இமேஜ் உட்காந்துக்கும். அட்ஜஸ்ட் ஆகி ஹைட் அண்ட் வித் அட்ஜஸ்ட் ஆகி உட்காந்துக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. இதுக்கு அடுத்தது இதில் நான் இன்னொரு இது வைக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளார எனக்கு இமேஜ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன்.
ஸோ இதுதான் அந்த இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு அந்த சர்க்கிள் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்துட்டு வந்துடுச்சு. பட் ஆனால் இமேஜ் வந்துட்டு என்ன ஆகுது, சரியாக தெரியல. இப்போது நான் ஆப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு ஃபிட் ப்ரொபோஷனலி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ஃபிட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நான் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஐகான் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இது ஒரு டைப். இப்போ வந்துட்டு இமேஜை வந்துட்டு உள்ளே கொண்டு வரதுக்கு ஜஸ்ட்டு டைரெக்டாக போய்ட்டு நம்ம கொண்டு வரலாம், அல்லது இந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளார என்ன மாதிரி ஷேப் வேணுமோ, இப்போ வந்துட்டு பாலிகன் அப்படின்னா அந்த பாலிகன் ஷேப்பில் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஜஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். பாருங்கள், இப்போ வந்துட்டு இமேஜ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கு. கண்டென்ட் ப்ரொபோஷனலி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஃபிட் ஃப்ரேம். ஸோ அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபிட் ஆகிக்கும், அதாவது அந்த இமேஜோட ஃப்ரேம் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் ஆகிக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த ஃப்ரேம்குள்ளார நம்ம நகர்த்தி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்துட்டு நம்ம இந்த இமேஜை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு 2 டைப் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஒரு ஃப்ரேம்குள்ளார எப்படி கொண்டு வரது, ஒரு வெறுமனே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறது எப்படி, அதாவது டைரெக்டாக வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற 2 விஷயம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்குல்லவா, அந்த ஷேப்ஸ்குள்ளாரையும் நம்ம வந்துட்டு இமேஜ் வந்துட்டு கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு இமேஜ் இதில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இதை கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் ஃபிட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஃப்ரேம்குள்ளார ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ்குள்ளார ஃப்ரேம்குள்ளார டைரெக்டாகவும் ப்ளேஸ் பண்ணுறது எப்படி இமேஜை அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா வந்துட்டு இமேஜ் வந்துட்டு எப்படி வந்துட்டு உள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு இமேஜை தானே கொண்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த கிளாஸில் ஒரு மல்டிபிள் இமேஜை வந்துட்டு எப்படி உள்ளே கொண்டு வந்து கரெக்டாக வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.